அதே போல் ஜோதிடத்திலேயே வாழ்ந்து ஜோதிடத்திலேயே தவழ்ந்து இப்போ ஜோதிடத்தை நிறைய ஊருக்கே தெரியாமல் உலகுக்கே தெரியாமல் ஒருத்தருக்கும் தெரியாமல் இயங்கி கொண்டிருக்கிற திருமதி ஆனந்தி அவர்கள் ஏறக்குறைய நீண்ட காலமாக ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் யாருக்குமே தெரியாது. ஏறக்குறைய ஜோதிட உலகில் வெளி உலகுக்கே தெரியாது. இதுதான் முதல் கூட்டம். ஏன்னா ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லக்கூடியவர். பால ஜோதிடத்தில் நீண்ட காலமாக கட்டுரை எழுதி கொண்டு வருகிறார். மாலை மலர்லையும் வார ராசி பலன் எழுதி கொண்டு வருகிறார். ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தவர். பிரசன்னம் சொல்லுவதில் ரொம்ப கெட்டிக்காரர். இன்றைக்கு நம்மளுக்கு சகுனங்கள் நிமித்தங்கள் பற்றி தெளிவுபடுத்துறதுக்கு நம்முடைய 113வது கருத்தரங்குக்கு வந்திருக்கிறார். அவரை வருக என்று வரவேற்று பேச அழைக்கிறோம். ஜோதிட ஞானம் வழங்கிய ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிடத்திற்கும் பிரபஞ்ச சக்திக்கும் தலைவணங்கி எனது உரையை துவங்குகிறேன். இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க நிர்வாகி திரு விஜயபூபதி ராஜன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அவைத்தலைவர் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் பேலன்ஸ் தியரி ஆசிரியர் சோமசரவணன் ஐயா அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஜோதிடத்தில் நம்ம பலன் சொல்கிறதுக்கு எத்தனை முறைகள் இருக்குது. இப்போ ஐயா ஒருத்தவங்க பேசுனாங்க, அவங்க ஏகப்பட்ட முறைகள் சொன்னாங்க. அதாவது இன்றைக்கி பாரம்பரியம், பிரசன்னம், கேபி, ஏஎல்பி, நாடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட முறைகளில் நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பலன் சொல்கிற முறைகள் எல்லாத்தையுமே நம்ம மோரார்லெஸ் சாஃப்ட்வேர் வச்சு கணிச்சு தான் சொல்கிறோம். ஒரு ஜாதக கட்டத்தை போட்டு கணிச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். ஆனால் நம்ம ஜோதிடர் முன்னாடிகள், ஒரு ஞானிகள், சித்தர்கள், இவங்கெல்லாம் எப்படி பலன் சொன்னாங்க யாருக்காவது தெரியுமா? எப்படி பலன் சொன்னாங்க? நம்ம சித்தர்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் எதை வச்சு பலன் சொன்னாங்க? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? சகுனங்கள், நிமித்தங்கள், அதை வச்சு தான் பலன் சொன்னாங்க. அவங்க பெருசாக எந்த கணிதமும் போடல. கண்ணுக்கு முன்னால் தெரிகிற ஒரு நிகழ்வை வச்சு அவங்களுக்கு பலன் சொன்னாங்க. அந்த பலன் அவங்களுக்கு 100க்கு 200% பலன் தந்தது. அப்போ நம்ம அந்த முறையை ஃபாலோ பண்ணலாமா கூடாதா? ஃபாலோ பண்ணி நம்மளால் ஜெயிக்க முடியுமா முடியாதா? அதாவது சில விஷயங்கள் நம்ம நம்மளை தேடி வர்றவங்களுக்கு ரொம்ப எளிமையாக கொடுக்கணும். எளிமையாக கொடுக்கும்போது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். சகுனம்னா என்ன, நிமித்தம்னா என்ன, அந்த சகுனம் நிமித்தம் இதை வச்சு நம்ம எப்படி நம்ம வாடிக்கையாளரை அணுக முடியும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச சில சின்ன கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இப்போ சகுனம்னா என்ன? ஒரு விஷயத்துக்காக நம்ம போகிறோம், ஒரு செயலுக்காக நம்ம போகிறோம். அப்படி போகும்போது அந்த காரியத்தோட வெற்றியை நம்ம ஒரு சூட்சமமான முறையில் நமக்கு உணர்த்துறது தான், நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் சகுனம். இப்போ ஒரு பெண் பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெண் பார்க்க போனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான சகுன நேரத்தில் அவங்க பெண் பார்க்க போகலாம் அப்படின்னு ஒரு சிறு குறிப்பை கொடுத்தா நம்மளை பார்க்குற வாடிக்கையாளர்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? கேட்பாங்க இல்லையா, என்ன கலர் புடவை கட்டிட்டு போகலாம், என்ன புடவை கட்டி உட்கார வச்சா பொண்ணுக்கு அந்த இது நல்லா இருக்கும், எல்லாம் கேட்குறாங்க இல்லையா? அப்போ சகுனம் நிறைய இடத்துல முக்கியமாக இருக்குது. சகுனம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? ஏன்னா இன்றைக்கி தகவல் தொடர்பு நிறையா வளர்ந்துருச்சு. சகுனம் பார்த்து ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு உலகம் வேகமாக ஃபாஸ்ட்டாக முன்னேறிக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் சகுனம் பார்க்கலாமா? தேவைப்படுற விஷயத்துக்கு கண்டிப்பாக சகுனம் பார்க்கலாம். சகுனம்னா என்ன? நம்ம ஒரு விஷயமா நம்ம வெளியில் போகிறோம். நம்ம வெளியில் போகும்போது நம்ம பார்க்குற மனிதர்கள், மிருகங்கள், விலங்குகள், இதெல்லாம் என்ன குறிப்பை நமக்கு கொடுக்குதோ அதுதான் சகுனம். இப்போ நவகிரகங்களுக்கும் சகுனத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராஜகிரகம். இப்போ நம்ம ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு வேலைக்காக நம்ம வெளியில் போகிறோம். அரசு சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரியை நம்ம சந்திக்க போகிறோம். அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு அரசரை நம்ம பார்க்குறது. இந்த காலகட்டத்தில் அரசரை போய் பார்க்க முடியாது. ஒரு அரசாள்றவரை பார்க்குறது, அரசாள்வரை போய் நம்ம போய் நேராக போய் பார்க்க முடியாது. இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு கட்சியோட படம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு அரசு காரியத்துக்காக போகிறோம். அப்போ அந்த சகுனம் நமக்கு முன்ன தெரியுது. அப்போ நம்ம போகிற காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது செங்கோல், தீபம் ஏந்தி வர்றது, கொடைபிடிச்சு வர்றது, கொடி, இதெல்லாம் சூரியன் சம்மந்தப்பட்ட
சகுனம். அப்போ அரசியல் காரியங்களுக்கு நம்ம வந்து செல்லும்போது இந்த மாதிரியான பொருள்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போகும்போது நமக்கு வந்து சுபத்துவம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஒரு சந்திரன், அதாவது இப்போ ஒரு மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நம்ம வந்து ஒரு வெளியில் வந்து போகிறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப வந்து ஒரு ஆஸ்லேஷனாக இருக்குது, இந்த விஷயம் வந்து சித்தி ஆகுமா ஆகாதா அப்படின்னு நமக்கு ஒரு ஆஸ்லேஷனோட ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து இருக்கோம். அது வந்து மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ அந்த மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம எந்த பொருள்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்க, ஒரு அம்மன் சிலையை வந்து பார்க்கலாம். ஒரு அம்மன் சிலையை வந்து பார்க்குறது, தண்ணி குடத்தை வந்து பார்க்குறது, நீர்நிலைகளை பார்க்குறது, கடல், ஆறு இந்த மாதிரி வந்து பார்க்குறது, அதுக்கப்புறம் ஒரு நல்ல வயதான பெண்களை வந்து பார்க்குறது, இதெல்லாம் வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட ஆதிக்கங்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து செவ்வாயினாலே வந்து ரத்தம், ஒரு கல், மண், அடிதடி இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம் இல்லையா. இப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஒரு சகுனம் நமக்கு தெரிஞ்சால் நம்ம அந்த காரியத்துக்கு போகலாமா? ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து வெளியில் போகிறோம். அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது, ஒரு அடிதடி சத்தம் வந்து கேட்குது, யாரோ 2 பேர் ரோட்டில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து போகலாமா? தவிர்த்துக்கலாம்லையா? ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போகிறோம். அப்போ இதெல்லாம் வந்து அசுப சகுனம் அப்படின்னு இருக்கு இல்லையா. சகுனத்திலேயே சுபசகுனமும் இருக்குது, அசுப சகுனமும் இருக்குது. இந்த மாதிரி அசுப சகுனம் கிடைக்கும் போது நம்ம வந்து போகிறத வந்து தவிர்த்துக்கலாம். இப்போ ஒரு கல்விக்காக நம்ம வந்து போகிறோம், ஒரு பிள்ளை வந்து ஒரு ஸ்கூலுக்கு சேர்க்க போகிறோம், ஒரு டியூஷனுக்காக நம்ம போகிறோம், இல்லை அந்த படிப்பில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க வந்து மந்தமாக இருக்காங்க, ஒரு கோயில் வழிபாட்டுக்காக போகிறோம். அப்போ நம்ம போகும்போது ஒரு கன்னி பெண்ணை வந்து பார்க்குறது சுபசகுனமா? அதே மாதிரி ஒரு நல்ல ஜாலியாக ஒரு 2 பேர் பேசிட்டு போகிறாங்க, ஒரு 2 நண்பர்கள் வந்து பேசிட்டு போகிறாங்க, அது வந்து சுபசகுனமா? ஒரு நல்ல வார்த்தைகள் நம்ம காதில் வந்து கேட்குது, ஒரு நல்ல பாட்டு கேட்குது, ஒரு நல்ல இசைக்கருவியை நம்ம கண்ணு முன்னால் பார்க்குறோம், அதெல்லாம் வந்து சுபசகுனம். கல்விக்கு போகும்போது இந்த மாதிரி சகுனம் நம்ம கண்ணில் வந்து தென்பட்டால் அது சுபசகுனம். அதே மாதிரி காதலர்களை பார்க்குறதுமே வந்து சுபசகுனமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெண் பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பெண் பார்க்க போகும்போது ஒரு சுமங்கலிகளை வந்து எதிர்க்க வந்தாங்கன்னா அது வந்து சுபசகுனம். அதே மாதிரி நல்ல ஆடம்பரமான உணவுப் பொருட்களை நம்ம வீட்டில் நமக்கு ஒரு போகும்போது ஒரு ஆடம்பரமான உணவுப் பொருட்கள், ஒரு ஸ்வீட்டு இந்த மாதிரி வந்து பார்க்குறது, காளமாட்டை பார்க்குறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட சுபசகுனமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தைக்காக நம்ம வந்து வைத்தியத்துக்கு போகிறோம், இல்லை பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு 2 பிராமணர்களை வந்து பார்க்குறது, ஒரு நல்ல மந்திர ஒலிகள் நம்ம காதில் வந்து கேட்குறது, ஒரு யானையை பார்க்குறது, ஒரு பசுவை பார்க்குறது, தங்க நகைகளை பார்க்குறது, பணத்தை பார்க்குறது, இந்த மாதிரி குரு சம்மந்தப்பட்ட பொருள்கள், நல்ல நெய், சந்தனம், அச்சதை, மஞ்சள் இந்த மாதிரி பொருள்களை பார்க்கும்போதும் நமக்கு மனசுக்கு அப்படியே ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம போகிற செயல் கண்டிப்பாக 100க்கு 200% வந்து சக்ஸஸ் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து சொல்லணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு போக போகிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போங்க, இதெல்லாம் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும், நீங்கள் போகிற செயல்கள் வந்து சித்தியாகும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து சனினாலே எப்பயுமே வந்து ஒரு அசுபந்தான். ஒரு உடைந்த பொருள்கள் வந்து பார்க்குறது, ஏதாவது மனசங்கடப்படும்படியான நிகழ்வுகள் நம்ம கண்ணுக்கு முன்னே வந்து தெரிகிறது, ஏதாவது ஒரு அதாவது எண்ணெயை கண்ணில் நம்ம பார்க்குறது, ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஒருத்தவங்க வந்தாங்க, இந்த மாதிரினா நம்ம ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறோம். அப்போ இந்த மாதிரி சகனம்னா நம்ம கண்ணில் தட்டுப்பட்டுச்சுன்னா அந்த செயலை நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் இல்லையா. சனி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம போகிறோம், சனினா தொழில், அது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம போகும்போது இந்த மாதிரியான ஒரு சகுனங்களை நம்ம வந்து பார்த்தா நம்ம வந்து அதை வந்து தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி ராகு வந்து நம்ம வந்து சொல்லும்போது அசைவ உணவு, ஒரு அதாவது விதவை பெண்கள், வாழாத பெண்கள், அதாவது மனநோயாளி, நோயாளி, ஒரு பாம்பு, பன்றி இந்த மாதிரி விலங்குகளை பார்க்குறது, இதெல்லாம் வந்து அசுபசகுனமாக தெரிஞ்சால் நம்ம வந்து அன்றைக்கு அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கிட்டு போகலாம். அதே மாதிரி கேது சம்மந்தப்பட்ட சகுனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொட்டை தலையை விரிச்சுக்கிட்டு போகிறது, இல்லை வந்து ஒற்றை பிராமணர் வந்து வர்றது, இதெல்லாம் வந்து அசுப சகுனம். இந்த காலத்தில் வந்து சகுனம் தேவையா அப்படின்ற இது வந்து நம்ம வந்து நிறையா எல்லாருக்குமே வந்து வரும். ஆனால் சகுனத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நிறைய தடைகளை வந்து நாமாவே வந்து தவிர்த்துக்க வந்து முடியும். இப்போ ஒரு விஷயத்துக்கு போகிறோம், தடை வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கை கால் அடிப்படுது, ஏதோ ஒன்று நமக்கு தடை வருது, தடை வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன செய்வோம்? மனசால் நம்ம பாதிக்கப்படுறோம்.
மனசுங்கிற சந்திரன் வந்து பாதிக்கப்படுது. அப்போ மனசுங்கிற சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டால் நம்ம போகிற செயல் வந்து சித்தி அடையாது. அப்போ மனசை வந்து நம்ம வந்து கூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த சகுனத்துக்கு நம்ம வந்து என்ன விதமான நமக்கு அசுப சகுனம் தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன செய்வோம், வேமா வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி குடிப்போம். தண்ணி குடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏறின ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். அப்போ நம்ம மனசு வந்து எதையும் வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துடும். எதையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்த நம்ம மூமெண்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். அப்போ நம்ம போகிற வேலைகள் வந்து சித்தியாகும். ஒரே இப்போ திரும்ப தண்ணி குடிச்சிட்டோம், திரும்பவும் நம்ம வெளியில் போகிறோம், நமக்கு பழையபடி ஏதாவது ஒரு அசுபம் தெரிஞ்சு அந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தள்ளி போட்டு அதுக்கப்புறம் செய்யும்போதும் நமக்கு வந்து நல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி நிமித்தம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகுனம்னா நம்மளாம் வந்து அந்த சகுனத்தை வந்து நம்மளாம் வந்து அமைச்சுக்கிறோம். அதாவது இப்போ பூனை குறுக்க வருது, நம்ம ஒரு பாம்பை பார்க்குறோம், ஒரு சண்டை நடக்குது, இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து நம்மளாம் அது தென்படுது. அதே மாதிரி நிமித்தம் அப்படின்னா பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற குறிப்பு. அதாவது நமக்கு நடக்க போகிற அனைத்து நிகழ்வுகளுமே வந்து பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு வந்து வரும், நல்லதோ கெட்டதோ. அந்த பிரபஞ்சத்தோட அதிர்வலைகள் நம்ம சுற்றி இருக்கிற அதிர்வலைகள் நமக்கு வந்து தெரிவிக்கும். அந்த அதிர்வலைகள் தான் வந்து நிமித்தம். அந்த நிமித்தம் வந்து நமக்கு நாளைக்கு நடக்க போகிறத இன்றைக்கே வந்து தெரிவிச்சிடும். அந்த இதை வந்து உதாரணமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு இன்னைக்கு ஒரு 4 அப்பாயின்மெண்ட் நம்ம கொடுத்துருக்குறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு காலையிலேயே வந்து நமக்கு வந்து ஃபோனில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பார்க்குறது, நம்ம ஏதோ ஒரு பாட்டு கேட்குறது, இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நிமித்தம் வந்து கொடுக்கும். அப்போ வந்து வர்றவங்களே வந்து அந்த நிமித்தம் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. நிமித்தம் நமக்கு வந்து பிரபஞ்சம் வந்து கொடுத்துருது. அந்த நிமித்தத்தை வச்சுக்கிட்டே நம்ம வந்து பலன் சொல்லலாம், 1000 பலன் வந்து சொல்லலாம். அப்படி சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த செயல் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம ஜாதக கட்டம் வந்து பார்க்கவே வந்து வேண்டாம். ஜாதக கட்டம் பார்க்காமலே வந்து அந்த பிரபஞ்சம் கொடுக்குற அந்த நிமித்தத்தை வச்சே நம்ம வந்து அவங்களுக்கு எளிமையாக வந்து பலன் சொல்லிட்டு போகலாம். இப்போ 2வது அப்பாயின்மெண்ட் பார்க்குறோம். அந்த 2வது அப்பாயின்மெண்ட் பார்க்குறவர் என்ன செய்வார், 3வது ஜாதகம் பார்க்க வர்றவர் என்ன கேட்க போகிறாரோ அதோட நிமித்தத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிடுவார். அவங்க அது சம்மந்தப்பட்ட கேள்வி தான் கேட்பாங்க, வேறு கேள்வியே அவங்க வந்து கேட்க வந்து மாட்டாங்க. இது என்ன வந்து ஒரு இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருமண பொருத்தம் வந்து நான் வந்து பார்த்தேன். நிறையா என்னோட வாழ்க்கையில் வந்து நான் நிறையா வந்து சகுனம் நிமித்தத்துக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறேன். பிரசன்னம் பார்க்குறதுங்கிற போது வந்து சகுனம் நிமித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறது தான் வந்து பிரசன்னம். ஒருத்தவங்க வந்து பொருத்தத்துக்காக வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு மேலே ஆணோட ஜாதகத்தில் உள்ள கேது இருந்துச்சு, பெண்ணோட ஜாதகத்தில் உள்ள செவ்வாய்க்கு மேலே ஆணோட கேது இருந்துச்சு. அப்போ இது வந்து நம்ம வந்து திருமண பொருத்தத்தில் எடுத்தோடனே நம்ம இதெல்லாம் வந்து கட்ட பொருத்தங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம எளிமையாக சின்னதாக பார்க்குற விஷயங்கள் தான். அதே மாதிரி தசாபுத்தி 2 பேருக்கும் வந்து கொஞ்சம் ஒத்து வராமல் 6-8 தசாபுத்திகளாக இருந்தது. இதை தவிர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க இல்லை, நாங்கள் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் நாங்கள் திருமண பொருத்தம் பார்க்குறோம், எங்களுக்கு அந்த குடும்பத்தை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு அவங்களுக்கு சரியாக வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம அவ பிடிச்சிருக்குன்னு அவங்க பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும், சரின்னு விட்டாச்சு. ஒரு மாதத்தில் அவங்க வந்து பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம முன்னே வந்து உட்காந்துருக்குறாங்க. ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரணும், இந்த மாதிரி கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள்லையே எங்கள் பொண்ணு எங்கள் பையனும் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பிரபஞ்ச நிமித்தம் கொடுக்குது. இந்த கல்யாணத்தில் இதுதான் நடக்க போகுதுன்னு நிமித்தம் வந்து கொடுக்குது. அப்போ வந்து நம்மளை மீறி அவங்க செய்கிறாங்கன்றது வந்து கிடையாது, பிரபஞ்சம் அதை நிர்ணயம் பண்ணிருச்சு. பிரபஞ்சம் நிர்ணயம் பண்ண விஷயந்தான் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நடக்கும். இது வந்து தனி மனித வாழ்க்கையில் நடக்கிறது. இப்போ உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கொரோனா வந்தது. கொரோனா வருதுன்றதை வந்து 2011 வந்து கண்டேஜியன்ற ஒரு படத்தில் வந்து எடுத்துட்டாங்க. அங்கே வந்து சைனாலேருந்து தான் வந்து கொரோனா வந்து ஆரம்பிக்குது. அந்த சைனாலேருந்து உலகம் பூரா அது வந்து பரவுது, உலகமே வந்து முடங்குது. அந்த கொரோனாவுக்கு வந்து மருந்தே வந்து இல்லை, பொருளாதாரம் கடுமையாக வந்து பாதிக்கப்படுது. 26 மில்லியன் பேர் வந்து உலகத்தில் வந்து இறக்குறாங்க. அந்த அதில் சொன்ன ஏகப்பட்ட அனைத்து விஷயங்களும் அந்த 2020 கொரோனாவில் நடந்தது. அப்போ இது என்னது, அதாவது அவருக்கு ஏன் அந்த கண்டேஜியன் படத்தை எடுத்தவருக்கு ஏன் வந்து இந்த படத்தை எடுக்கணுன்ற திங்கிங் வந்து வந்தது, ஏன் சுபங்கள் நிறையா வந்து இருக்குது, ஆனால் அசுபத்தை வந்து அவர் ஏன் வந்து எடுக்கிறாரு, அவருக்கு வந்து நிமித்தம் வந்து பிரபஞ்சம் கொடுத்துருக்கு, இதை எடு அப்படின்றது வந்து பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்த நிமித்தம். அந்த நிமித்தத்தை அவர் எடுத்தார். அந்த படம் வெற்றியாகிச்சோ இல்லையோ உலகத்துக்கு அது வந்து ஒரு பெரிய அசுபந்தான். இதே மாதிரி லிங்கா படத்தில் பார்த்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லரியில் வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து போட்டாங்க. ஏன், அவங்க லலிதா ஜுவல்லரியில் ஒரு நல்ல பெரிய பெரிய கஸ்டமர் வந்து விஐபி எல்லாம் வந்து நகை வாங்குற மாதிரி அவங்க வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரபலம் ஆகியிருக்கும். அவங்களுக்கு நான் வந்து கரெக்டாக அந்த 2019 அந்த காலகட்டங்களில் நான் அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட அவங்க வந்து என்னோடய கிளையண்ட்டாக கொஞ்சம் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ கரெக்டாக வந்து அந்த திருச்சியில் வந்து அவங்களுக்கு வந்து கொள்ளையடிச்சாங்க. அவங்க கொள்ளையடிச்ச அதே படத்தை எடுத்த அந்த கொஞ்ச காலங்களையே திருச்சியில் அவங்களோட கடையில் வந்து கொள்ளை நடந்தது, திருட்டு நடந்தது. அது வந்து நிமித்தம் அவங்க வந்து கடையில் வந்து பெரிய பெரிய விஐபிகள், பெரிய பெரிய பிரபலங்கள் வந்து நகை வாங்குற மாதிரி எடுத்துருக்கலாம். அவங்க கடையை வந்து அவங்க வந்து ஆடு கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி செய்வாங்க. ஆடையே வந்து அவங்க வந்து சுபமாக வந்து கொடுத்துருக்கலாம். அதாவது நம்ம வந்து என்ன நினைக்கணும் அப்படிங்கிறது வந்து இது நம்ம பாசிட்டிவாக நினச்சா நமக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து 16, 17 இந்த 3 நாள் கருத்தரங்கம் நடக்குது அப்படின்னு வந்து பூபதி ஐயா வந்து சொன்னாங்க. நான் வந்து 16, 17 நான் வந்து சென்னை கிளையண்ட் பார்க்குறதுக்காக போகிறேங்கய்யா அப்படின்னு வந்து நான் வந்து சொன்னேன். 17ஆம் தேதி தான் ஐயா என்னை வர சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கு கொஞ்சம் நான் அந்த மாதிரி போகிறேன், சென்னைக்கு போனேன். அப்போ நீங்கள் 15ஆம் தேதி வந்து பேசிட்டு போயிருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி நான் ஒரு அரை மணி நேரம் நான் வந்து யோசிச்சுட்டு அரை மணி நேரத்தில் நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன். ஏன்னா நம்ம மைண்டு வந்து 15ஆம் தேதிக்கு நம்ம மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஐயா வந்து நம்மளை வந்து 17ஆம் தேதி வாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு நிமித்தம் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். நல்ல நிமித்தம் கிடைச்சா நம்ம போகலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். என்னைக்கோ ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்களுக்கு நான் கொடுத்த ரெக்வஸ்ட்டு யுவர் ரெக்வஸ்ட் அக்செப்டட் அப்படின்னு வந்தது. உடனே ஐயாவுக்கு 1 hour கழித்து நான் ஃபோன் பண்ணேன், நான் 15ஆம் தேதி நான் வர்றேன் அப்படின்னு நான் வந்து ஃபோன் பண்ணேன். இது ஒரு விஷயம். ஐயா நம்ம மருதமலை குருஜி ஐயா என்ன நேற்று பேசினேன், ஐயா கிட்ட பேசினேன். அப்போ பேசும்போது ஐயா வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க ஐயா, நான் இத்தனை மணிக்கு நான் வீட்டில் இருந்து கிளம்பலான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் நான் பேசினப்போ ஐயா ஏங்கம்மா நீங்கள் மாலைமலர் ஜோதிடர் நீங்கள் போய் பஸ்ஸில் வந்தால் என்ன ஆகுது, ஒரு ரெட் டாக்ஸி புக் பண்ணி வாங்க அப்படின்னு வந்து சொன்னார். ஏண்டாங்க நான் ஒரு ஆள் தானே ஏன் அவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ நான் வரும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளிப்பாளையத்துக்கு முன்னையே வந்து ஈரோடு மட்டும்தான் போக முடியும், பள்ளிப்பாளையத்தில் உள்ள பஸ்ஸு போகாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரின்னு நான் ஈரோடு போய் நான் இறங்கி ரெட் டாக்ஸி பிடிச்சி தான் இங்கே வந்தேன். அவன் நிமித்தம் ஐயா வந்து சொல்லிட்டாரு, நீ ரெட் டாக்ஸியில் தான் வருவ அப்படின்றத ஐயா சொல்லிட்டாங்க. நிமித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து சுபம், அனைத்து நெகட்டிவ் எல்லாத்துக்குமே நிமித்தம் வந்து இருக்கும். நம்ம வந்து நிமித்தத்தை எப்படி நம்ம வந்து உணர்றது இருக்கு இல்லையா? நம்ம வந்து நீர், நிலம், நெருப்பு, காற்று, இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்ம இந்த பிரபஞ்சத்து கூட நம்ம வந்து கனெக்டிவிட்டியில் வந்து இருக்கணும். எப்பயுமே நம்ம வந்து மனசை வந்து சுத்தமாக பிரபஞ்சத்து கூட வந்து நம்ம வந்து கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து எந்த கிரகம் எந்த மாதிரி வேலை செஞ்சாலும் நம்மளோட பலன்களை வந்து நம்ம வந்து மாற்றிக்க வந்து முடியும். அப்போ பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து நல்லதை நினச்சா நல்லதை வந்து நடத்தி வந்து கொடுக்கும், கெட்டதை நினச்சா கெட்டதை வந்து நடத்தி வந்து கொடுக்கும். நம்ம வந்து பிரபஞ்சத்து கூட வந்து நல்ல விஷயங்களை நிறைய நம்ம வந்து கனெக்டிவிட்டி பண்ணிக்கும் போது நமக்கு நிறைய பாசிட்டிவான சம்பவங்கள் வந்து நடக்கும். இப்போ எனக்கு இங்கே பேசுகிறதுக்கு வந்து தங்கபாண்டியன் ஐயா தான் வந்து அவங்கக்கிட்ட பூபதிராஜன் ஐயா கிட்ட வந்து ரெஃபர் பண்ணார். அப்போ அவர் ரெஃபர் பண்ணும்போது ஒரு தகவல் என்கிட்ட வந்து சொன்னார். என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து முதல்ல ஒரு வீடியோ வந்து பேசினாராம். அந்த வீடியோ வந்து ரீப்ளே பண்ணி 1 லட்சம் வியூ போக வச்சாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னார். அப்போ நம்ம பேசுகிற வீடியோ வந்து 1 லட்சம் வியூஸ் போக போகுதுன்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது பதில் வந்து பிரபஞ்சம் வந்து சொல்ல போகுது, என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வாய்ப்பளித்த அனைத்து நன்றி. ஜோதிடம் அது இதெல்லாம் நிறைய படிச்சுட்டு இருந்தோம். திருமதி ஆனந்தியம்மா இதெல்லாம் படிக்காதீங்க, இல்லை பழையபடி சகனம் நிமித்தத்துக்கு மட்டும் வந்துடுங்க, இதை மட்டும் பாருங்களேன் ஜோசின்னு சொல்லி தெளிவாக சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து ஜோதிடம் ரொம்ப கஷ்டமாச்சேன். 1 4 7 10 பார்க்கறது, திரிகோணம் பார்க்கறது, ஞாபகம் வைக்கிறது, பலன் சொல்றது ரொம்ப கஷ்டம். எந்த பலன் சொன்னாலும் தப்பு போயிடுது. ஏன் நம்ம லைனுக்கு வந்துடுங்க, நான் இதைத்தான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க. நிமித்தம்ங்கிறது சகுனம்ங்கிறது இல்லைன்னா இப்போ மேடையிலே வச்சுருக்குறோம். ஒரு பொண்ணு பார்க்க போகிறேன், ஏதாவது வீட்டுக்கு போகிறோன்னா பழங்கள் வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு சுப பொருள்கள் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே நிமித்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை. நான் போகும்போது ஒரு நல்ல சகுனங்கள் முன்னால் வர்றது, பழம் கொண்டு வர்றது, இது மாதிரி வர்றது, இதெல்லாம் வந்து நல்ல சிறப்புங்கிறது விஷயம் தான் சொல்கிறாங்க. மாதிரி சாப்பாடு வர்றது இதெல்லாமே பாருங்கள், சாப்பாடு அருமையாக இருக்குது. அப்போ இதெல்லாமே வந்து திருமதி ஆனந்தி அவர்கள் வந்து முதல் கூட்டமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் முன்னாள் தள்ளி பேசியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பதட்டம் போல் இருக்குது, பட்டன்னு பேசிட்டாங்க. இருந்தாலும் தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. அவர் இன்னும் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் மீட்டிங்லையும் கலந்து இந்த சகுனம் மட்டுமல்ல, சகுன நிமித்தம் மட்டுமல்ல, ஜோதிடத்தில் இருக்கிற விஷயங்கள், சூட்சும ரகசியங்கள் எனக்கு நீண்ட காலமாக நீங்கள் நீண்ட காலமாக வந்து தமிழ்நாடு பூரா பார்த்துட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய கிளைண்ட் எல்லாம் உங்களுக்கு விஐபி இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அற்புதமான விஷயங்களை அனைவர்களுக்கும் வந்து பதிவு செஞ்சு
தங்கள் கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்கபாண்டியன் ஐயா வந்து இவங்களுடைய நம்பர் கொடுத்து இவங்களை கூப்பிடுங்க விழாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே முதல் மேடையாக இருந்தாலும் படன்னு சரவடி மாதிரி அடிக்கிறாங்க. நல்ல ஒரு வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக வளரணும்.